சனாதன தர்மம். சிலர் நல்ல குணங்களின் விளைவாக சிறந்தவர்களாகிறார்கள். செல்வம் நிறைந்திருந்தாலும் நல்ல குணங்களற்று இருப்பவர்களை தவிர்ப்பீராக. அனைத்து அறங்களும் அருளப்பட்டு பணிவுடன் இருப்பவன் வாழும் உயிரினங்களுக்கு ஏற்படும் சிறு பாதிப்புகளையும் பாரபட்சமின்றே எப்போதும் பார்ப்பான். பாம்புகள், நெருப்பு, சிங்கங்கள், இரத்த உறவுகள் ஆகியவற்றில் ஒன்றையும் எந்த மனிதனும் புறக்கணித்து விடக்கூடாது. இவை அனைத்துமே பெரும் வல்லமை கொண்டவை. தீய பெண்கள், மன்னர்கள், பாம்புகள், முதலாளி, எதிரிகள், இன்பங்கள், வாழ்வின் காலம் ஆகியவற்றில் எந்த புத்திமான்தான் நம்பிக்கை வைப்பான்? அனைத்து காரியங்களிலும் உயர்ந்த வெற்றியை விரும்பும் ஒருவன் தொடக்க நிலையிலிருந்தே அறம் பயில வேண்டும். அறத்தில் உறுதியாக நிலைத்து நின்று அனைத்து பொருட்களையும் அதன் இயல்பு மற்றும் இயல்பற்ற நிலைகளை புரிந்து கொண்டவனாக இரு. எதிரி எப்போதும் தவறிழைப்பவன், பொய்மைக்கு இணக்கமானவன், இறைபக்தி இல்லாதவன், அன்பில்லாதவன், அனைத்தையும் செய்யவல்ல திறமை உள்ளவனாக தன்னை கருதி கொள்பவன் ஆகிய இந்த 6 இழிந்த மனிதர்களிடம் ஊழியம் செய்யவே கூடாது. ஒருவன் எவ்வளவுதான் துன்பத்தில் இருந்தாலும் கஞ்சன், பிறரை குறை பேசுபவன், சாஸ்திரங்களை அறியாதவன், தந்திரம் செய்யும் வஞ்சகன், மதிப்புக்குரியோரை மதிக்காதவன், கொடூரமான மூர்க்கன், நன்றி மறந்தவன் ஆகியோரிடம் தானம் வாங்கவே கூடாது. உடல் நலன், நீண்ட வாழ்நாள், சுகம், உடல் நலமுள்ள குழந்தைகள், பெரும் தீனிக்காரன் என்று எவராலும் நிந்திக்கப்படாமை ஆகியவற்றை அளவாக உண்பவன் அடைகிறான்.